அலைக்கும். வெல்கம் டு அல்மீஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி வத்த குழம்பு செய்யலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து ரொம்ப ஈஸியாக செய்யலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சமாக நான் மிக்சியில் அரைச்சிக்கிறேன் கொரகொரப்பாக. சின்ன வெங்காயமும் கொஞ்சம் வெள்ளைப்பூடும் சேர்த்துக்கிடலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கிடலாம். இப்போ மஞ்சட்டில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிடலாம். ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வத்தல் சேர்த்துடலாம். சுண்ட வத்தல், சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் வந்து ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ பூடையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பூடு நிறையா தேவைன்னா நீங்கள் நிறையா சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டை வெங்காயம் அரைச்சதை நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா வேகட்டும். கருவேப்பிலை சேர்த்துடலாம். ஒரு 2 தக்காளி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக விட்டுடலாம். மிளகாப்பொடி வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மல்லிப்பொடி வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பொடி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மசாலா வடை போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா கரைச்சி வச்ச புளி சேர்த்துக்கலாம். நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து மசாலா வடையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் வந்து கொஞ்சமாக அரைச்சி அந்த விழுது சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக நம்ம மல்லித்தழை தூவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் ஈஸியாக செய்யுங்க. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.